எங்க அம்மா ஒதுக்கல என்னத்தையோ சொல்ல போறாப்புல இருக்க. என்ன சொல்ல போறான்னு தெரியல. எதுவும் தொட்டுக்கிட்டு கையில வச்சிருக்கா? இவளுக்கு குடுக்க போறாளா என்னவோ தெரியலையே. எங்க அம்மா குடுக்கட்டாலும் இந்த சில்வன் இருக்கல நைஸா பேசி எப்படியாவது கறந்துருவா துட்ட எங்க அம்மிட்ட. கேப்போம் இன்னைக்கு என்ன பேசான்னு கேட்காம விடக்கூடாது. ஒரு ரெண்டு கண்காணிக்கவே என் ஜாலியா இருக்கணும். மர்மல நான் ரொம்ப நேரம் கதை திட்டிட்டு இருந்தேன். உள்ள இருந்து ஒரு அணக்கத்தையும் காணல. எவ்வளவு நேரம் கழிச்சு வந்து திறக்க நீ என்ன செஞ்சிட்டு இருந்த? இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தியோ? நம்ம குடும்பத்துக்காண்டி நான் தியானம் பண்ணிட்டு இருந்தேன். இவ்வளவு நேரம் உள்ள உட்கார்ந்து தியானமா? இவ என்ன தியானம் பண்ணிருப்பா? அப்படி என்ன தியானம் பண்ணிருப்பா? அப்படி நினைக்கியா? கடவுளே, நான் குடும்பக்கார மர்மா மாதிரி எங்க அத்தைக்காரியை எப்ப கூட்டிட்டு போவேன்னு கேட்கிறதுக்கு வரல. எங்க அத்தை ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு நல்ல சுகத்தோட 150 வயசு ஆயிலோட நல்ல கெட்டிய கிழங்கு மாதிரி நல்ல ஓடி ஆடி வேலை செய்யறேன்னு வேண்டதுக்கு வந்திருக்கேன். நீ நல்ல சுகத்தை கொடுத்துரு, நல்லபடியா அவங்க இருக்கணும். நீதான் காப்பாத்தணும் ஐயா. இப்படிதான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு தியானம் பண்ணிட்டே இருந்தேன். அதான் வந்து காத்திருக்க கொஞ்சம் லேட் ஆயிட்டு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. அப்படியே மர்மல சந்தோஷமா இருக்கு. என் வயிற்றுலயும் ஒண்ணு பிறந்திருக்க சவுத்து முதி. ஒரு முட்டைக்கோசுக்கு கூட ஆகாது. அந்த சில்வனுக்கு கொஞ்சம் நாளே போதும். எனக்கு கூட கொஞ்சம் கழுவி குடிப்பா. இதுல எங்க அம்மா வேற ஏத்தி விட்டுட்டு இருக்கா. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. இந்த சின்ன வயசுல எப்படி எல்லாம் தியானம் பண்ணுது ரூமுக்குள்ள உட்காந்து. ஒவ்வொருத்தி எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரம் போனை பாத்துக்கிட்டு வீடு குட்டி சவர ஆவதுக்குனே இருக்காளுவா. நீ அப்படியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மர்மல. என்னதே என்ன தல போற விஷயம்? கதவு தட்டி ஓடி இருந்தியே. என்ன விஷயம் சொல்லுங்க தே. என் மாமா ஆஸ்பத்திரி கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னும் 2-3 மாசம் கழிக்கிட்டுங்க. இருந்தாலும் நான் அப்படி இருக்க முடியாது பத்தியா. பெத்த தாய்க்கு மனசு கேட்க மாட்டேக்கு. அதான் ஒரு ஆஸ்பத்திரியில கூட்டு போய் நல்ல டாக்டரை மட்டும் காணிச்சு எடுத்து நல்ல மருந்து மாத்திரை சத்துள்ளதான் வாங்கி கொடுக்கணும் பத்தியம்மா. அதான் ஒரு 1000 ரூபாய் இல்லைன்னா எப்படி போவேன்? என் மொமெண்ட்ட ஒரு 1000 ரூபாய் வாங்கினோம்னா என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்கு. 2000 ரூபாய் வச்சு ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துடலாம்ல. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என் மொவனை ஆளை அணைக்கத்தே காணல. அதான் ஒன்ட்டு எங்க போனான்னு கேட்டுருமான்னு வந்தேன். இது ஆபீஸ்ல இருந்து வேலை விஷயமா வெளியே அனுப்பி இருக்கவளாம். சாயந்தரம் தான் வருவேன் இந்த மனுஷன் சொல்லிட்டு போனாரு. இது என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்கு, நான் தரேன். நீங்க அண்ணி ஆஸ்பத்திரி கூட்டு போய் நல்ல செக்அப்லாம் பண்ணி எடுத்து கூட்டிட்டு வாங்க. சரிம்மா, அப்ப என் மொவன் வந்தா வாங்கி வாட்ட தந்துருதேனா? அது இருக்கட்டே. அன்னைக்கு எத்தனை மாசம் ஆகுது கேட்டாலும் சரியான பதில் சொல்ல மாட்டேங்காவோ. சில டைம்ல 3 மாசம் ஆகுதுங்காவோ, சில டைம்ல 4 மாசம் தொடர்ந்து இருக்கு அப்படிங்காவோ. ஒண்ணும் சொல்ல மாட்டேங்காவல. உங்ககிட்ட கேட்ட தெரியும். அதான் சரி உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன். கரெக்டா எத்தனை மாசமே ஆகுது? எனக்கு அதத்தான் தெரியல. ஒரே சந்தேகமா இருக்கு. 3ங்க 4ங்க ஒண்ணுமே இடக்க மடக்க சொல்லிட்டு கிடக்கா. அவளுக்கு சரியா தெரியல போல இருக்கு. அதான் ஒரு டாக்டர் மட்டும் கூட்டிட்டு போயிட்டோம்னா கேன் எடுத்து பார்த்தோம்னா கரெக்டா இந்த படத்தை பார்த்து போட்டு சொல்லிவிடுவோம்ல. 4 மாசம் ஆச்சுனாலும் லேசாவது வயிறு தெரியணும்ல. சுத்தமா வயிறே தெரியல. அப்பள மாதிரி ஒட்டுனாப்புல இருக்கு வயிறு. பாவிமக்கா பெரிய கல்லதியே மண்டல பட்ட மாதிரி போறதால இவளுக்கு டவுட் வந்துட்டா. இவ ஒருத்திக்கு டவுட் வந்தா ஊருக்கே வந்த மாதிரில உடனே அன்னிக்காரிட்டு போய் வாதிடுவாள. நானும் கூட இதான் நினைச்சிட்டு இருக்கேம்மா. வயிறு ஒரு மாதிரி லேசா கூட பூசினாப்புல இல்லையா, ஒரு மாதிரி தட்டுனாப்புல இருக்கு. என்ன செய்ய அது செய்யன்னு மனசுக்குள்ளே கிடந்து குழம்பிட்டு இருக்கேன். நீ இன்னைக்கு கேட்டுட்ட. கவலைப்படாதீங்க, இதுல ஒரு 2000 ரூபாய் போல இருக்கு. கொண்டுட்டு போய் ஹாஸ்பிடல்ல கொண்டு நல்லா செக் பண்ணி கூட்டிட்டு வாங்க. இதுக்கு நம்மட்ட துட்டு எங்க இருந்தா வெளிய வருமா தெரியல. 2000 ரூபாய் எடுத்து நீட்டு 4 நோட்டு. யப்பா இது உங்க மொவன்ட நான் கொடுத்தேன்னு சொல்லிராதீங்க. வேற ஏதாவது கடன் வாங்கிட்டு போனேன்னு எப்படி சொல்லுங்க. துட்டு வாங்கி என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. என்ன ஏன் தெரியுமா 5-10மான அவசரத்துக்கு சேட் எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு அதனால தட்டுப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நானும் எனக்கு நான் வச்சிருக்க போறேன், உங்க மொவனுக்கு தான் கொடுக்க போறேன். சரிம்மா, நம்ம பறவை வாங்கி தந்துருதேங்க. எப்படியாவது இன்னைக்கு அவளுக்கு எடுத்துட்டு பேருன்னு ஆஸ்பத்திரிக்கு. நம்ம இனி தியானத்தை கண்டினியூ பண்ணுவோம். பாவி மக்கா, இதுதான் அந்த தியானமா? அவளுக்கு சந்தேகம் வந்தது. பயந்துகிட்டுதான் கொஞ்சோண்டு துணியெல்லாம் எடுத்து இப்படி தலைவலி முட்டை மாதிரி செய்து அதை வயிற்றுல வச்சு அப்படியே இடுக்க கட்டிக்கிட்டேன். அதனால எல்லாரும் பார்க்கவங்க எல்லாம் சொன்னாங்க, பரவாயில்லையே நல்ல வயிறு பெருசா இருக்க அப்படின்னு சொன்ன உடனே அவ வாயை மூடிட்டா. அதுக்கப்புறம் அதை பத்தி எதையுமே அவ பேசல. ஒரு பொய்ய மறைக்க 9 பொய். உன்னை போய் நம்பின பாரு என்ன செருப்பு கலத்தி அடிக்கணும். நல்ல கல்லாடு வாழுவ வாடி. எங்கங்க வேறங்க அந்த மூட்டையோட வா. அப்பதானே ஆதாரத்தோட உங்க அம்மை கிட்ட உங்க அண்ணன் கிட்ட உங்க அண்ணி கிட்ட எல்லாத்தையும் சொல்றதுக்கு வசதியா இருக்கும். உங்க கால்ல விழுந்து கெஞ்சுதங்க, தயவு செய்து எங்க அம்மாட்ட எங்க அண்ணன் கிட்ட அவகிட்ட எல்லாம் சொல்லிடுறதுங்க இந்த விஷயத்த. நம்மளோட இருக்கட்டுங்க, நம்மளோட பேருட்டு. இடி எத்தனை நாள் மறைக்க முடியும்? மறைக்க வேண்டிய விஷயமா இது? இப்ப என்ன வேலைக்கு என்னையும் கள்ளனால சொல்லுதியா? அது சில்வண்டு நாயை விட என்ன மோசமா நடத்துவாங்க. நாய் அடிச்சு பத்துத மாதிரி நம்ம 2 பேரையும் அடிச்சு பத்திடுவோம் அந்த வீட்டை விட்டு. பழையபடி அந்த நாயை விரட்டிட்டு அந்த நாய்க்குள்ள குடி சில பேர் நம்ம கிடக்குதுங்க. யாமட்டி இப்ப என்கிட்ட துட்டு இருக்கு. நேரம் எங்க அம்மா வீட்டுக்கு போவோம். ஜாம் ஜாம்னு இருப்போம். உங்க அம்மா வீட்டுக்கு என்ன கூப்பிடாதீங்க. செத்தால அங்க வர மாட்டேன். நம்மள விரட்டுனவதானே உங்க அம்மா.
நான் வந்த கெத்து என்ன, அதே கெத்தோட இந்த வீட்ல இருந்து திரும்பி போகணும்னு நினைக்கேன். வெறும் வெத்து வேட்டா திரும்பி போறேன். நான் ஊரே சிரிக்கும். ஊரு என்ன ஊரு, எங்க வீட்ல ஒருத்தி இருக்காள, அவ சிரிச்சு துப்பிடுவா. அதுக்காண்டி தாங்க சொல்லுதேங்க. ப்ளீஸ்ங்க இப்ப சொல்லிடாதீங்க ப்ளீஸ்ங்க. ஒரு மாசம் டைம் கொடுங்க. பக்குவமா நேரம் பார்த்து எங்க அம்மாட்ட சொல்லிருந்தேங்க. ஒரு மாசம் தான் உனக்கு டைம். சரிங்க சரி. அதுக்கடையில நான் என்ன சொன்னாலும் நீ செய்யணும். என் பேச்சுக்கு மறு வார்த்தை பேசுறேன்னு வச்சுக்கியா தொலைய வச்சு விடுவேன். பேச மாட்டேங்க. நீங்க அடிங்க கொல்லுங்க, உங்க காலு கீழே பொட்டி பாப்பா அடங்கி கிடப்பேன். இது போதும், இது ஒண்ணு போதும். அடியே இனி உன் குடுமி என் கையில. ஒன்ன வச்சு ஒரு சில காரியத்தை உங்க வீட்டுல சாதிக்க வேண்டி இருக்கு. அது வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன். ரிங் போகுது, எடுக்கிறாளான்னு பாப்போம். அப்புறம் போனுக்கு மேல போன் அடிச்சிட்டே இருக்காரு, எடுக்கவே கூடாது. அது பாட்டுல அடிக்கிட்டோம், எனக்கு என்ன வந்துச்சு. மேடம் போன் எடுக்க மாட்டாங்க போல இருக்கு. எத்தனை தடவை அடிச்சாலும் நம்ம கை வரிசை காணிச்சிட வேண்டியதான் இன்னைக்கு. ஹலோ மேடம். என்னடா இது, அவர் குரல் கேக்குற மாதிரியே இருக்கு. நம்மளா யோசிச்சிருந்திருப்போம் போல, அதனாலதான் அவர் குரல் கேட்ட மாதிரி இருக்கு. ஹலோ மேடம், உங்களை தான் பக்கத்துல கேட்ட மாதிரி இருக்கு. அப்படி லேசா லைட்டா பின்னால திரும்பி பாருங்க. பாருங்க, இப்ப வீடு வரைக்கும் வந்துட்டீங்களா? அப்பாவை கூப்பிடுவேன். அப்பாவை கூப்பிடுங்க, இல்லன்னா ஆட்டுக்குட்டியை கூப்பிடுங்க. நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். நீங்க என்ன கூப்பிடுது, நானே கூப்பிடுறேன். மாமா. ஐயோ, இவர் எதுக்கும் பயப்பட மாட்டார் போல இருக்கு. ஒரு முடிவோட வந்திருப்பார் போல இருக்கு. பாருங்க ப்ளீஸ் போயிருங்க. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? யார் நினைச்சு என்ன ஆக போகுது? அடுத்த வாரம் நம்ம 2 பேருக்கு கல்யாணம். சும்மா தேவையில்லாம எதையாவது பேசிட்டு இருக்காதீங்க. ஆகா, எனக்கு பிடிச்ச உளுந்தங்கஞ்சி நல்ல கமகமன்ல வாசனை வருது. நல்ல சுக்கெல்லாம் தட்டி போட்டிருப்பீங்க போல இருக்க. வெள்ளைப்பூடெல்லாம் நிறைய போட்டிருக்கீங்க. சூப்பரா இருக்க. இப்பதான் எனக்கு புரியுது, அடுத்த வாரம் கல்யாணம். அதான் இப்பவே சமையல்லாம் பழகுறீங்க போல இருக்கு. அதுவும் இல்லாம எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்து பழகுறீங்க. பாருங்க, பிரச்சனை பண்றதுக்குனே வந்திருக்கீங்களா? அன்னைக்கு என்னன்னா ரோட்ல வச்சு பயம் காட்டுனீங்க, இப்ப வீட்ல வந்து பயம் காட்டுறீங்களா? பாரு, போனை போட்டோம்னா கரெக்டா எடுத்து பேசியிருந்தா இந்த பிரச்சனை உண்டா? நாங்க வந்திருப்பனா என் போக்குல அங்கனே நின்னு பேசிட்டு என் போக்குல அங்க மாற போயிருப்பேன். இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்ல, போனை எடுத்து பேசு. நான் அங்க போய் நின்னு பேசுறேன். இங்க நின்னு பேசினதானே எல்லாரும் தப்பா நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிற நீ போனை எடுத்து பேசலனா இங்கே நின்னுதான் பேசிட்டு இருப்பேன். போன் எடுத்து பேசலன்னு இவர் போகவே மாட்டார் போல இருக்கு. சரி பேசுறேன்னு சொல்லுவோம். சரி நீங்க போங்க, நான் போன் எடுத்து பேசுறேன். அது இப்படியா கர்ண கொடூரமா மூஞ்சி வச்சுட்டு சொல்லுது? கொஞ்சம் சிரிச்ச மாதிரி தான் சொன்னா. போதுமா? எம்ம தாயே ரொம்ப ஈனோட பயமால இருக்கு. சரி போயிட்டு என்ன, அங்க போய் நின்னு போன் அடிக்கிறேன். நீ எடுத்து பேசணும். பேச மாட்டேன்னா திரும்பி வருவேன். அடுத்த வாரம் நம்ம 2 பேருக்கு கல்யாணம். நாளைக்கு பட்டு எடுக்க போறோம். உனக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதையே நாங்க செலக்ட் பண்ணிருந்தோம். அதை கேட்கக்கு தான் தாயே போன் போட்டேன். உன்னை கடத்திட்டு போறதுக்கா போன் போட்டேன். சொல்லு, என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லு. ஒன்னே மட்டும் நல்லா புரியுது. வர வர நல்ல பொய் சொல்ல படிச்சுக்கிட்டீங்க. சரி நான் போனை வைக்கிறேன். உளுந்தங்கச்சி பிடிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் அவ்வளவுதான் பிடிச்சிரும் அடியில. அப்புறம் எங்க அப்பா வந்து திட்டுவாங்க. நீ சொல்லிட்டு போன வை. அதெல்லாம் எனக்கு தெரியாது. டைம் ஆயிட்டு, போனை வைங்க. அவ்வளவுதான் டைம் இன்னைக்கு. ஓகே, எனக்கு பிடிச்சதை நான் எடுத்துட்டு வரேன். அவ்வளவுதான். பாய், நாளைக்கு சந்திப்போம். சரியான புழுவனி முட்டையா இருப்பார் போல இருக்க. அடுத்த வாரம் கல்யாணமா? எவ்வளவு அழகா சொல்றாரு. சரி நம்ம வேலையை பார்ப்போம். அப்பா வந்துட போறாங்க.